அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரெனுப்ரியன் ஈஸ்வரன். நம்ம குரூப் 2 2A உடைய ப்ரிப்பரேஷனுடைய எண்டு ஸ்டேஜில் இருக்கோம். நமக்கு எக்ஸாம் வந்து பக்கத்தில் வரப்போகுது. ரொம்ப முக்கியமான ரிவிஷனில் நம்ம ஈடுபட்டு கொண்டு இருப்போம். பட் நம்ம இந்த சீரியஸ் ஆரம்பிச்சதுலேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு த்ரூ பேக் பார்ப்போம். ஒரு லுக் பேக், என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் படிச்சிருக்கோம், அதை மறுபடியும் திரும்ப என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், டாபிக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 75 டாபிக் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். 73 வந்து உங்கள் கையில் இருக்கும். ஒரு 2 டாபிக் வந்து ப்ராக்ரஸில் இருக்குது. அது சீக்கிரமாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா யூனிட் பேஸ்டு டெஸ்ட் வச்சோம். யூனிட் பேஸ்டு மாடல் டெஸ்ட். இந்த மாடல் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு பொருளாதாரம் சமூக பிரச்சனைகள்லேருந்து ஒரு 50 பேஜ் 50 கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 50, அது ஒரு 50 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக எடுத்தோமா ஒரு 1400 பக்கம் வந்து நம்ம ஒரு டைப்டு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். 1400 பேஜஸ் பக்கமாக கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டு பொருளாதாரம் ஒரு 50 பக்கம், தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம், இது 2 மெட்டீரியல் கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருந்து, ரெண்டாவது தமிழ்நாடு நிர்வாகம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, அதுக்கப்புறம் செக்ரட்டரி, ப்ளஸ் வந்து தாசில்தார், ஆர்ஐ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அலுவலர்களின் ரோல் பற்றின டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு புவியியல், சுற்றுச்சூழல், பல்லுயிர் பேரிடர் மேலாண்மை மாதிரி இருக்கும். இதில் நிறைய டாபிக் வந்து கொடுத்துருந்தோம். எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா COP 28 வந்து கவர் பண்ணியாச்சு, COP 29 வந்து கவர் பண்ணோம், அதுக்கப்புறம் COP 16 ஒன்று இது கவர் பண்ணோம், லிவிங் பிளான் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கவர் பண்ணியிருந்தோம். அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராம்சார் சைட்ஸ் வந்து மொத்தமாக என்ன இருக்குங்கிறதும், தமிழ்நாட்டில் சுற்றுச்சூழல் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ், சுற்றுச்சூழல் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ். நமக்கு இதுவே போதும். கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி நம்ம கூடுதலான நிறைய விஷயங்கள் இந்த ஏரியாவில் படிச்சிருக்கோம். ஸோ அதுவும் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம் மற்றும் பண்பாடு, தொன்மை, இது தமிழ் பேஸ் பண்ணி கொஞ்சம் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பர்டிகுலர் டெஸ்ட் பேஸ் பண்ணியும் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஒரு 70 பேஜஸ் கொண்ட ஒரு பெரிய ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்துருந்தோம். பேசிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேசிக்ஸ் எந்தெந்த விஷயங்கள் இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட தொடர்புடையது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் தமிழ் கனவுன்னு மொதல் டாப்பிக்லேருந்து ஆரம்பித்து அது ஒரு 4 பேஜஸ்ஸு, டாக்டர் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஒரு 6 பேஜஸ்ஸு, தோழி திட்டம், மகளிர் உரிமை தொகை, மண்வளம் இணையதளம், கலைஞர் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம், மிஷன் சக்தி திட்டம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. போன 2Aக்கு வந்து எக்ஸாமில் ரிட்டன் ஃபார்மேட்டில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீமு. அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல், அது இல்லாமல் 129th அமெண்ட்மெண்ட் பில், ரெண்டும் தனித்தனியாக போட்டிருந்தோம். ரெண்டோட ரெக்கமெண்டேஷன் என்ன, அதோடைய தன்மைகள் என்னங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அப்புறம் அக்ரி பட்ஜெட், வேளாண் நிதிநிலை அறிக்கை 2024-25, இது வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் 3 பட்ஜெட்டும் நம்ம டைம்லைனில் இருக்குது. அதோடைய லிங்க்கு ப்ளஸ் அதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூனியன் பட்ஜெட் கவர் பண்ணியிருக்கோம், யூனியன் பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட் பட்ஜெட், இன்டரிம் பட்ஜெட், அக்ரி பட்ஜெட், இது 4மே கவர்டு. அப்படி பார்த்தா எக்கனாமிக்ஸோட மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதுலேயே நமக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறத விஷயம். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேஜஸ்க்கு பக்கமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தமாக ஒரு 100 பேஜஸ்க்கு மேலே வந்து இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வாட்ஸ்அப் சேனல், வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், நம்ம சாலை செயலி, இதெல்லாம் அந்த சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ் தான், 3 or 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து இருக்கும். இதற்கு அடுத்து வந்து வருவாய் கோட்டாட்சியர், மக்களை தேடி ஆய்வகம், COP 28 முன்னாடி சொல்லியிருந்தோம். தமிழ் புதல்வன் சொல்லும்போது நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் வந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதோடைய தன்மைகள் சொல்லியிருக்கோம். தமிழ்நாடு கால்நிலை மாற்றக்குழு, இதை நம்ம வந்து கம்பைன்டு பிடிஎஃபாகவும் போட்டிருக்கோம், இண்டிவிஜுவலாகவும் பார்த்துருக்கோம். தமிழ்நாடு அரசுடைய மக்கள் குறை தீர்ப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தாய்சேய் நலன் மேம்பாட்டு திட்டம்ங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்புறம் வந்து மணற்கேணி செயலி, நடப்போம் நலம் பெறுவோம், நலம் நாடி செயலி, தொழிலாளர்களை தேடி
மருத்துவம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு மகளிர் கொள்கை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமானது. இதெல்லாம் நம்ம ரீஒர்க் பண்ணியிருந்தோம். தமிழ்நாடு மகளிர் கொள்கையை எடுத்துட்டு அதில் ஒரு 200 பக்கம் இருந்துச்சு. அதில் முக்கியமான எசென்சியலான 22 பக்கங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அஸ்ஸாம் குடியுரிமை தீர்ப்பு பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மகிழ்முற்றம் மாணவர் அமைப்பு, நோபல் பரிசு, தமிழ்நாடு மாநில நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் டாபிக் பேஸ்டு, இந்த 64 முன்னாடி சொல்லியிருந்தோம்ல அந்த இது, COP 16 லிவிங் பிளான்ட்டு, கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மேக்ஸிமம் டேபிள் போட்டு யாருமே பண்ண மாட்டாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் எழுதி அதோடைய தலைவர்கள் எழுதி அதோடைய டேபிள் ஃபார்மேட் ஒன்று இருக்கும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. அப்புறம் ஹைப்பர்சோனிக், ஏஐஏ, புல்டோசர் ஜஸ்டிஸு, அதுக்கப்புறம் பிஎம் வித்யாலட்சுமி திட்டம், அப்புறம் பெண்கள் உள்ளாட்சி அமைப்பு, ஜிசாட் N2, இது எல்லாமே நம்ம வந்து இஸ்ரோ திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போட்டிருக்கோம். இதுவும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இஸ்ரோ திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பக்கம் வரும். 1500+ நம்மக்கிட்ட பேஜஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து குழந்தை தொழிலாளர் திட்டம், வழிபாட்டு இடங்கள் ஒழுங்குமுறை சட்டம், அதுக்கப்புறம் வந்து நீதித்துறை, சுதந்திரமான நீதித்துறை பற்றின விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து NCSK நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கர்மச்சாரி என்று சொல்லக்கூடியது, அதுக்கப்புறம் பாரதிய வாயுவான் விதேயக் மசோதா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, LIC பீமசக்தி, மெர்ச்சன்ட் ஷிப்பிங்கு, ரைட் டு டிஸ்கனெக்ட், ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம், ரிமூவல் ஆஃப் த பிரசிடென்ட், இது வந்து அதிகமாக டாக் ஆஃப் த டவுனில் இருந்துச்சு, டாக் ஆஃப் த டாப்பிக்காக இருந்துச்சுங்கிறத பார்க்குறோம். இந்த கிரைம் அகென்ஸ்ட் விமன் பற்றினதும் பார்த்துருந்தோம். சோசியல் ஜஸ்டிஸு, அது சார்ந்து இருக்கக்கூடிய தீர்ப்புகள், சமூக நீதி என்ற வார்த்தை வந்து முகவரியில் இடம்பெறக்கூடாது, அந்த மாதிரி சரி, சமதர்மம் என்ற வார்த்தை இடம்பெறக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு டைம் நான் பார்த்துருந்தோம். நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிங்க. இதை வந்து நம்ம டேபிளாக கிளாஸிஃபை பண்ணி நிறைய ஒர்க் பண்ணியிருந்தோம். அதுக்கு 19 பேஜஸ் இருக்கும். புதுமை பெண் திட்டம், கார்பன் கிரெடிட்டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது சுற்றுச்சூழல் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அப்புறம் CAG பற்றி பார்த்துருந்தோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளி, அது பற்றின பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நேஷனல் குவாண்டம் மிஷன், இது வந்து சயின்ஸ் இண்டெக்கில் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு ஸ்கீம் நவம்பர், அப்புறம் தமிழ்நாடு பழங்குடியின ஆராய்ச்சி மையம், PM ஜன்மன் திட்டம், தமிழ்நாடு அரசு கல்வி திறன் மேம்பாட்டு திட்டங்கள் தனியாக, எஜுகேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய திட்டங்கள் மட்டும் தனியாக பிரிச்சிட்டோம். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து ஹெல்த் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய தாய் சேய் நல திட்டம் வந்து தனியாக பிரிச்சிருந்தோம். ஸோ தமிழ்நாடு அரசு கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் பிரிச்சிருந்தோம். அப்புறம் லேர்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட், ஸ்பேடெக்ஸ், இது வந்து இஸ்ரோவுடைய மிஷன், தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டம், அதுக்கப்புறம் வந்து நீலகிரி வரையாடு, அர்ஜுனா விருதுகள், மனோரமா இயர்புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் செயல்பாடுகள், COP 29, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் திட்டங்கள், இது ரொம்ப முக்கியமானது. மத்திய அரசு திட்டங்கள் 2024ன்னு போட்டிருக்கோம். 2024 இருக்கக்கூடிய முக்கிய திட்டங்கள், அது இல்லாமல் 2023 இருக்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில அரசு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். 3 லேயரில் கவர் பண்ணிட்டோம். ஹெல்த் பேஸ் பண்ண இருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எஜுகேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். மூணாவது வந்து 2024 முழுக்கும் அந்த திட்டங்கள் பார்த்துருக்கோம். நாலாவது 2023 வந்த திட்டங்கள். தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் 4 வகையான PDF நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதுதான் நம்ம கவர் பண்ணியிருக்கிறது. அப்போது இந்த பட்ஜெட் முனையும் சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 பக்கங்களுக்கு மேலே வந்து டாபிக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கோம். டைப் பண்ணி கொடுத்துருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. PPT போட்டதில் நம்ம நிறைய விஷயங்களை சேர்த்துருக்கிறோம். இமேஜஸ் சேர்த்துருக்கோம், நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் சேர்த்துருக்கோம். அதையும் நீங்கள் ஒரு கன்சிடரேஷனில் எடுத்துக்கலாம். ரீசனிங் கொஸ்டின்ஸு ஒரு 1600 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஆப்பில் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம ஆப்பில் கிடைக்கும். எனேபிள் ஆகாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அந்த போர்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விடுவாங்க. ரீசனிங் கொஸ்டின்ஸ் ஒரு 1600, தமிழ் கொஸ்டின்ஸ் புக் வைஸு, அதே மாதிரி GS கொஸ்டின்ஸும் புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்லி நம்ம என்னென்ன ஒர்க்கை வந்து சோஃபார் பண்ணியிருக்கோம், இந்த 2A ஸ்டார்ட் பண்ணலேருந்து பண்ணியிருக்கோங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனை ஜென்ரலாக இருக்கிறவங்க இந்த டாபிக்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமான டாபிக்லாம் எடுத்து ஒரு ரிவிஷன் போடுங்க, நம்ம எக்ஸாமுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ மிக முக்கியமான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். அந்த 2 ரிவிஷன் PDF மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளோட டாபிக் பேஸில் பெரும்பான்மையான விஷயங்களை நம்ம கவர் பண்ணிட்டோங்கிறது தான் அர்த்தம். ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். தேங்க்யூ.